வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். மகாராஷ்டிரா மற்றும் ஒடிசா மாநிலங்களில் 20,668 கோடி ரூபாய் செலவில் சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான 2 திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதை அடுத்து அம்மாநிலத்தில் உள்ள முக்கிய நகரங்களின் இணைப்பை வலுப்படுத்தி பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 2024 ஆண்டு ஜூன் மாதம் முதல் இதுவரை மத்திய அரசு 12.6 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டில் முந்தைய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்பு பெற்ற எல்லா தொழிலாளர்களுக்கும் புதிய விக்சித் பாரத் ஜி-ராம்ஜி திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்பு முழுமையாக கிடைக்கும் என மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டங்களையொட்டி கடற்கரை சாலையில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு உற்சாகமாக புத்தாண்டை வரவேற்றனர். தொடர்ந்து வான வேடிக்கைகள், லேசர் ஷோ, ட்ரோன் ஷோ உள்ளிட்டவைகளும் நடைபெற்றன. முன்னதாக போலீசார் முழுமையான சோதனைக்கு பின்னரே அனுமதித்தனர். 10க்கும் மேற்பட்ட இடங்களில் வாகனங்களுக்கு பார்க்கிங் வசதி செய்யப்பட்டு இத்தகைய இடங்களுக்கும் கடற்கரை சாலைக்கும் இடையே பேருந்துகள் இலவசமாக இயக்கப்பட்டன. ஆங்கில புத்தாண்டையொட்டி அதனை வரவேற்கும் விதமாக புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள புனித அன்னை பாத்திமா ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி, அரசு கொறடா திரு ஏ.கே.டி. ஆறுமுகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். புதுச்சேரி ஜிப்மரில் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் தேவைகளுக்கு ஏற்ப சிடாக் கணினி மேம்பாட்டு மையத்தினால் உருவாக்கப்பட்டுள்ள இ-சுஸ்ரூத் எனும் மருத்துவமனை தகவல் மேலாண்மை வசதிகளின் பயன்பாடு இன்று முதல் தொடங்கப்பட உள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.